மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இந்தியாவில் இந்த ஆண்டுல அதிக வசூல் கொடுத்த படங்களோட பட்டியல் இப்போ வெளியாகி இருக்குது. முதல் இடத்துல இருக்க படத்தை கேட்டீங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிருவீங்க. இந்த பட்டியல 10வது இடம் பிடிச்சிருக்கிறது தான் நம்ம மேஜர் முகுந்த் வரதராஜனின் வாழ்க்கைய மையமாக கொண்டு சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான அமரன் படம் தான் 340 கோடி வசூலித்து 10வது இடத்துல இருக்குது. இந்த லிஸ்ட்ல 9வது இடம் பிடிச்சிருக்கிறது ஃபைட்டர் படம் தான். இது 344 கோடியை வசூலிச்சிருக்குது. இந்த லிஸ்ட்ல 8வது இருக்குது ஹனுமன் படம் தான். இது 350 கோடியை வசூலிச்சிருக்குது. இந்த பட்டியல்ல 7வது இடத்துல இருக்குது சிங்கம் அகையன். இது 389 கோடியை வசூலிச்சிருக்குது. இந்த பட்டியல்ல 6வது இடம் பிடிச்சிருக்குது நடிகர் கார்த்தி ஆரியன் வித்யா பாலன் நடித்த புல் புலையா 3 படம் தான் 417 கோடியை வசூலித்து 6வது இடத்தை பிடிச்சிருக்குது. அடுத்து விஜயோட தி குட் படம் 440 கோடியை வசூலித்து 5வது இடத்தை பிடிச்சிருக்குது. அடுத்தது ஜூனியர் NTRின் தேவரா படம் 521 கோடியை வசூலிச்சு இது 4வது இடத்தை பிடிச்சிருக்குது. அடுத்தது ஹிந்தி படமான ஸ்திரீ 2 874 கோடியை குவிச்சு 3வது இடத்துல இருக்குது. அடுத்தது பிரபாஸ் நடிப்பில் பான் இந்தியா படமாக வெளியான கல்கி 2898 AD படம் தான் 1200 கோடியை வசூலிச்சு 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த வரிசையில முதலிடம் பிடிச்சிருக்கும் படம் தான் சுகுமார் இயக்கத்துல அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா நடித்து வெளியான புஷ்பா 2 படம் தான் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்திருக்குது. இதுவரை இந்த படம் உலகம் முழுவதும் 1705 கோடியை வசூலிச்சிருக்குது. இந்த ஆண்டுக்கான வசூல் குவித்த படங்கள்ல முதல் இடத்துல இருக்குது புஷ்பா படம் தான். இந்த வரிசையில உங்களோட ஃபேவரட் மூவி எதுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு சினி ரிலேட்டட் நியூஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ளணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து வைங்க. அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.